சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தண்ணியில் உப்பு போட்டு லைட்டாக கொதிக்க வச்சுக்கணும். இதுக்கப்புறமா 1 1/2 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். இது கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் உளுந்து போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இது உளுந்த மாவு. இதுலேயே பெருங்காயம், அதுக்கப்புறமா ஜீரகம், இல்லைன்னா ஓமம், எள்ளு போட்டுக்கலாம். பட்டர் 1 கியூப் போடுறோம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா தேங்காய் பால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இதில் வெதுவெதுப்பான தண்ணி அந்த உப்போடு சேர்த்து அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம முறுக்குள்ள போட்டுட்டு ஷேப் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாகவும் நீங்கள் ஆயிலையும் பிழிஞ்சு விடலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. ஆயிலையும் அப்சர்வ் பண்ணாது. நல்ல சூடான எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் சத்து அடங்கினோன்னே நம்ம எடுத்துடலாம். ஸோ இது ப்ரௌன் ஆகாது. மாவு ரெடி பண்ண உடனே போட ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும்னா ப்ரௌன் ஆகாது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது புளிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது ப்ரௌன் ஆகிடும். ஸோ தேன்குழல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு உடைக்கும்போது அந்த ஓட்டை இருக்கும். அதான் தேன்குழல்.